மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட், ரத்தம், இந்த ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் சேர்றது தான் பல நோய்களுக்கு நமக்கு காரணமா இருக்கு. நேச்சுரலாவே பிளட்டை எப்படி பியூரிஃபை பண்றது? பிளட் பியூரிஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம இளமையா இருப்போம் இல்லைங்களா? அதுதான். ஸோ அப்போ ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னா அது தெரியறதுக்கு என்னன்னா நம்ம நாடி பார்க்கும்போதே நல்லாவே தெரியும். நம்ம உடல்ல பல நோய்கள், ஸ்கின் ரொம்ப டல்லா இருக்கிறது. முன்னாடி நான் நல்லா கலரா இருந்தேங்க. இப்போ ஸ்கின் டேன் ஆயிடுச்சு, ஒரு பிளாக் கலர் கோட்டிங் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னுலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கா? நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த டாக்ஸின்ஸை எப்படி நம்ம பேசிக்கா ரிமூவ் பண்றது? டாக்ஸின்ஸை ரத்தத்தை பியூரிஃபை பண்றது எப்படி? பேசிக்காவே நிறைய பேர் அனிமியா அப்படின்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. அதாவது ரத்த சோகை நிறைய பேருக்கு இருக்கும். ரத்த சோகை, அந்த அனிமியா இருக்கக்கூடிய நபர்கள் பேசிக்கா பிளட்டை நல்லா பியூரிஃபை பண்றதுக்கு என்ன உணவு எடுக்கலாம்? ரத்தம் நம்ம உடல்ல அதிகரிக்கணும், இதுவும் செய்யணும் இல்லைங்களா? ஸோ அதற்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி என்னன்றது இந்த பதிவுல பார்க்கலாம். அதே மாதிரி பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தா சில சிம்டம்ஸ் நமக்கே தெரியும். இப்போ பிளட்ல டாக்ஸின்ஸ் இருந்தால் அடிக்கடி ஸ்கின்ல இச்சிங் ஏற்படுறத நம்ம பார்க்குறோம். இச்சிங்னா திடீர்னு ஒரு அரிப்பு ஏற்படுது, முதுகலையோ இல்லை கை கால்களில், ஃபோர் ஆர்ம்ஸில் திடீர்னு ஒரு அரிப்பு ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தால் தோலில் நிறைய அரிப்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி சருமத்தில் அங்கங்கே திடீர்னு கருமை நிற திட்டுக்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஸோ கருமை நிற திட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸில் அங்கங்கே நமக்கு திட்டு திட்டா தெரியறது நம்ம பார்க்குறோம். கருமை நிற திட்டுக்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உடலில் அந்த அரிப்போடு சேர்ந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா அந்த யூரின் பாஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்ஸில் ஒரு இச்சிங் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுறது தான். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா பிளட் ரொம்ப டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் தெரியும். ரொம்ப ஈஸியாக பார்த்தோம்னா யூரியா லெவலோ, கிரியாட்டின் லெவலோ, யூரிக் ஆசிட், பொட்டாசியம், பைகார்பனேட்ஸ், இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது சிறுநீரகங்களில் பிரச்சனை இருக்கும்போது தான் நமக்கு பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம சிறுநீரகங்களுக்கு தான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்குறோம். அப்போது அந்த சிறுநீரக நோயாளிகளுக்கு அந்த கிட்னி சிகேடி அப்படின்ற ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் என்னென்னா பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான். அப்போ பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. அது நம்ம கவனிக்காமல் விடும் பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் ஏற்பட சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் நமக்கு கிட்னிஸில் ஸ்டோன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நமக்கு இந்த கிட்னிஸில் ஸ்டோன் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பாடியில் நீர்ச்சத்து இல்லாமல் பிளட் ரொம்ப திக்காயிட்டு பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் சேர்றது ஒரு முக்கியமான காரணம். அப்போ பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் சேரும்போது ரீனல் கால்குலை பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இன்றைக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான் ஆச்சுங்களா. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். தொடர்ந்து இந்த மாதிரி பிளட்ல டாக்ஸின்ஸ் சேர சேர என்ன ஆகும்னா மைல்டாக நமக்கு தொடங்கக்கூடிய ஸ்கின் இச்சிங்ல இருந்து எக்ஸிமா, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது. அதே மாதிரி நிறைய பேருக்கு லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி, ஸோ பிளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒன்றா நம்ம அவாய்ட் பண்ணோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை எலிமினேட் பண்ணணும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நரம்புகள் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ், திடீர்னு கை கால் நடுக்கம் ஏற்படுறது, நமக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் ஏற்படுறது, மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் பாதிப்பு ஏற்படுறது, திடீர்னு ஸ்ட்ரோக்கோ இல்லை நமக்கு பிரெயினில் பிளட் கிளாட்ஸ் ஏற்படுறதுக்கோ, டீப் வெயின் த்ராம்போசிஸ், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது தான் காரணம். சிலர் வாழ்நாள் முழுவதுமே பார்த்தோம்னா பிளட் தின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இதயத்தில் வேல்ஸ்ல, ஹார்ட்ல இருக்கக்கூடிய வேல்ஸ்ல நிறைய அடைப்புகள் ஏற்படுறது, இசிஜி அப்நார்மலா இருக்கிறது, த்ரெட்மில் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ்லையும் நமக்கு பிளாக்ஸ் நிறைய உருவாவதற்கு இந்த பிளட்ல நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கிறது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகணும்னா ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு 21 நாட்கள் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கலாம். ஸோ அப்பப்போ இதை நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் அது எல்லாமே கிளியர் ஆகும். பிளாக் இருந்தாலும் நமக்கு தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம். இதுல எப்படிங்க இதை நம்ம ரெடி பண்றது அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கலாம். ஸோ ட்ரை கிரேப்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ட்ரை கிரேப்ஸ் வந்து எடுத்து இரவு நேரத்திலே தண்ணீர்ல போட்டு ஊற வச்சிடணும். ஸோ இரவு வந்து அது தண்ணீர்ல ஊறணும். காலையில இது எப்படி நம்ம ரெடி பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 3 கிளாஸ் தண்ணீர் எடுத்துக்கணும். இந்த உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லைங்களா, இதனோட வேற என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சமா ஒரு 1/4 வாசி அளவுக்கு எலுமிச்சை சாறு இல்லைன்னா ஒரு அரை எலுமிச்சை சாறு வந்து இதுல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துளசி பொடி, துளசி பொடி பச்சையான இலைகள் இருந்தாலும் ஒரு 2 கைப்பிடி போடலாம். இல்லைன்னா துளசி பொடி அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதுல சேர்த்துக்கணும். எலுமிச்சை சாறு, ட்ரை கிரேப்ஸ், துளசியோட இலைகளோட பொடி, இதை 3ம் சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி அந்த இது ஃபில்டர் பண்ணிட்டு இதில் வந்து 300 ml தண்ணீர் விடணும். ஸோ டோட்டலாக இந்த ஜூஸ் வந்து ஒரு 300 ml இருக்கணும். ஸோ இதை வந்து ரெகுலராக தினமும் தொடர்ந்து 21 நாட்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். ஸோ நமக்கே தெரியும் ட்ரை கிரேப்ஸ் வந்து அதிகமான நார்ச்சத்துக்கள் இருக்கக்கூடியது. பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மட்டும் இல்லை, பிளட் வெசல்ஸில் இருக்கக்கூடிய அடைப்புகளையும் இது வந்து சரி செய்யுது. அதே மாதிரி தான் எலுமிச்சை சாரும். துளசி இலைகளுக்கும் நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்ணக்கூடிய ஆற்றல் இதில் இருக்கு. முக்கியமாக இது வந்து ஒரு லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம். கல்லீரல்லையோ இல்லை சிறுநீரகங்கள்லையோ நமக்கு பாதிப்பு இருக்கும்போது நம்ம துளசியை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இதனோட வேணும்னா ஒரு சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவை ஏற்பட்டால் இஞ்சி சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு அசிடிட்டி இருக்குன்னா இஞ்சி தவிர்த்துருங்க. மற்றது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். வேணும்னா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேன் சேர்க்கலாம். சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும்போது தேன் அவாய்ட் பண்ணிட்டு இந்த ஜூஸ் அப்படியே குடிக்கலாம். தொடர்ந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெமெடி தான். தொடர்ந்து 21 நாட்கள் இதை குடிக்கணும். இப்படி எடுக்கும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து நமக்கு எளிமையாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகுது. இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது நம்ம என்னென்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜூஸையும் குடிச்சிட்டு டயட்டும் நம்ம வந்து இஷ்டத்துக்கும் சாப்பிட்டோம்னா அதனுடைய பலனே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த ப்ராசஸில் அந்த 21 டேஸ்க்கு நம்ம டயட்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நான்வெஜ் அவாய்ட் பண்ணணும். அதிகமான புளிப்பு உப்பு சார்ந்த உணவுகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இரவு நேரத்தில் போதுமான அளவுக்கு உறக்கம் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மூலிகைகள் அப்படின்ட்டு நிறைய இருக்கு. அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஆதண்டை கற்பம் அப்படின்ற மெடிசன் இருக்கு. ஆதண்டை கற்பம் இது எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா இதை வந்து காலை மாலை இரவு, காலை இரவு 2 வேளையும் நம்ம வந்து சாப்பிடணும். ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து தேனோட கலந்தோ இல்லை வெந்நீர்ல கலந்தோ இந்த ஆதண்டை கற்பம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா பரங்கிப்பட்டை சார்ந்த மருந்துகள் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் முக்கியமாக பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. எக்ஸலண்ட்டாக நமக்கு வந்து ஹார்ட்டில் பிளாக்கேஜ் இருக்குது, இந்த பிளட் வந்து நமக்கு இம்ப்யூரிட்டிஸ் நிறைய இருந்து இதனால் ஸ்கின் ப்ராப்ளம் வருது, எக்ஸிமா சொரியாசிஸ் மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் ஒரு 3 சிட்டிகை அளவு 3 பிஞ்ச் எடுத்து 3 சிட்டிகை போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மொத்தமும் நமக்கு வெளியேறிடும். ஸோ இதை வந்து எடுத்து நம்ம தேனோடு கலந்து இல்லை மற்ற சூரணத்தோடு கலந்து சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் தான். டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி சித்த மருந்துகளும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பரங்கிப்பட்டை பதங்கம் அப்படின்னு சொல்கிற மெடிசன் அது சூரணமாகவும் நமக்கு கிடைக்குது, கஷாயமாகவும் கிடைக்கும். ஆனால் பதங்கம் அப்படின்னு சொல்கிற மெடிசன் ப்ரிப்ரேஷனே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோ மூலிகைகள் போட்டோம், ஒரு 10 கிலோ அளவுக்கு மூலிகை போட்டோம்னா நமக்கு மெடிசனே வந்து பார்த்தோம்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் நமக்கு மெடிசனே நம்ம ரெடி பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது. உடல்ல வந்து ரத்த கட்டுகள் இருக்கு, அரிப்பு இருக்கு, ஸ்கின்ல வந்து நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி சருமம் சார்ந்து வரக்கூடிய நோய்களும் முற்றிலுமாக குணமாகுது. ஸோ இந்த பதிவில் நேச்சுரலான பிளட் பியூரிஃபையர் என்ன, பிளட் தின்னர் என்ன, அதில் இருக்கக்கூடிய சித்தா மெடிசின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.